வணக்கம், இனிய இன்னைக்கு மாலை உற்சாக வணக்கம். ஆரம்பமாகின்றது தகவல் சாலை தோப்படு ஜோரட்னம் திரு ஜோரட்னம் அவர்கள் வணக்கம் பாருங்கள். வணக்கம். நான் இன்னைக்கு ஒரு 8 மணிக்கு நிகழ்ச்சியை நிறுத்த வேண்டிய தேவை இருக்கிறது. செய்தி அதிகாலை அறிந்தோம். ஆ, ஆமா. ஆகவே அதற்கு தக்கதாக உள்ள செய்திகளை பகிர்ந்து கொள்வோம். கூடுதலாக பிரித்தானிய செய்திகள் என்று கூடுதலாக இருக்கிறது. ஒரு அளவுக்கு இரண்டாம் பாகத்தில் முடிந்தவரை உலக செய்திகளையும் பார்ப்போம். இம்முறை சரியாக 1/2 மணி சுருக்க வேண்டிய தேவை இருப்பதனால் வேகமாக கதைத்துக் கொண்டு போகலாம். சரிங்க. சரி, இப்பொழுது பிரித்தானியுடைய மிக மிக முக்கியமான செய்தியாக கருதப்படுகிறது. கடந்த ஒரு வாரமாக இங்கே நமது வானொலிகள், தொலைக்காட்சிகள், பத்திரிகைகள் எல்லாம் ஒரே ஒரு விடயத்தை மட்டும் கதைத்துக் கொண்டே இருந்தன. ருவண்டா ருவண்டா என்ற ஒரு இடத்துக்கு இந்த அகதிகளா வருபவர்களை அனுப்புவது என்று பிரித்தானிய அரசாங்கம் 2022 எடுத்த முடிவு. அது பல சிக்கல்களை எதிர்கொண்டிருந்தது. சட்ட ரீதியான எத்தனையோ சிக்கல்கள் இருந்து வழக்குகள் நடந்து உயர் நீதிமன்றம் அந்த இவர்களை அனுப்புற இடம் இவர்களுக்கு பாதுகாப்பான இடம் அல்ல, அதாவது ருவண்டா என்ற நாடு பாதுகாப்பான நாடு அல்ல என்ற அடிப்படையில் அங்கே அவர்களை அனுப்பக்கூடாது என்று முடிவெடுத்தது. ஹோம் ஆபீஸ் அது அனுப்பலாம் என்ற பொழுது அதுக்கு எதிராக இருந்தது. ஆனால் இந்த போட்டியானது, அதாவது மக்கள் சபைக்கும் பிரபுக்கள் சபைக்கும் இடையிலே உள்ள போட்டியானது ஒரு நாம் அறிந்த வரையில் ஒரு மிகப்பெரிய ஒரு முக்கியமான ஒரு சட்டம் ஒன்று இயற்றப்பட்டு அது நடைமுறைக்கு வருவது எமது காலத்தில் நான் காணும் ஒரு முக்கியமான செய்தியாக இருக்கிறது. அதாவது இந்த அகதி தஞ்சம் கேட்டு வருபவர்கள், அதுவும் குறிப்பாக இந்த சிறிய படகுகள் மூலம் பிரான்சு கூடாக வருபவர்களை தடுத்து வைத்து அவர்களை உள்ளுக்கு அனுமதிக்காமல் கைது செய்து அல்லது தடுத்து வைத்து அங்கே இருந்து கொஞ்சம் கொஞ்சம் பேராக ருவண்டா என்ற ஆப்பிரிக்க நாட்டுக்கு அனுப்ப போகிறார்கள். அங்கேதான் அவர்களுக்கான விசாரணை, அதாவது அகதி தஞ்ச விசாரணை நடைபெறும் என்றும், அங்கே அவர்களுக்கு அது கிடைத்தால் அவர்கள் அங்கேயே இருக்கலாம், ஆனால் என்ன காரணம் கொண்டும் பிரித்தானியாவுக்குள் வர முடியாது என்பது இந்த திட்டம். இதை பல கட்சிகள், பல அமைப்புகள் எதிர்த்திருந்தன. பாராளுமன்றத்துக்குள்ளும் ஆளுங்கட்சிக்குள் கூட இந்த திட்டத்துக்கு எதிர்ப்பு இருந்தது. ஆனால் இருந்த போதும் அது வாக்கெடுப்பு கண்டு வரும் பொழுது, கடந்த வாரம் 3 தினங்களுக்கு முன்பு இது வாக்கெடுப்புக்கு வரும் பொழுது பிரதமர் உறுதியாக கூறியிருந்தார், இந்த முறை இதற்கு எந்த விதிவிலக்கும் இல்லை, நீங்க எவ்வளவுதான் சொன்னாலும் இதை நான் சட்டமாக்குவேன், இது சட்டமாகும் என்று சூழல் உரைத்திருந்தார். ஆனால் எல்லோரும் பிரபுக்கள் சபையை நம்பியிருந்தார்கள். எல்லா பிரபுக்கள் இதில் ஒரு திருத்தங்களை, இவர்கள் கொண்டு வரும் சட்டத்தில் ஒரு 5 திருத்தங்களை கொண்டு வந்தது. பின்பு அதில் குறிப்பாக 2 திருத்தங்களை கொண்டு வந்தது. எப்படி என்றால், இங்கே வருபவர்கள் உதாரணமாக பிரித்தானியா படைகளுக்கு உதவியாக, அதாவது மொழிபெயர்ப்பாளர்களாக இருந்து பணிபுரிந்தவர்கள், உதாரணமாக ஆப்கானிஸ்தானில் பிரித்தானிய இராணுவம் இருந்த பொழுது அவர்களுக்கு மொழிபெயர்ப்பாளராக இருந்த ஆப்கானிய பிரஜைகள் அங்கே தலிபானினால் படுகொலை செய்யப்பட்டிருக்கிறார்கள், தாக்கப்பட்டு இருக்கிறார்கள். அவர்களுடைய உயிருக்கு ஆபத்து இருப்பதனால் அவர்களது நாட்டை விட்டு வெளியே வருகிறார்கள். உண்மையினுடைய பிரித்தானியா அவர்களை தாங்கள் புறப்படும் பொழுது கொண்டு வந்திருக்கணும், ஆனால் அவர்கள் கொண்டு வர முடியவில்லை. அவர்களே அரையும் குறையுமாக வெளிக்கிட்டு ஓடி வந்தார்கள். இந்த நிலையில் பலரை பின்னுக்கு விட்டு உள்ளார்கள். ஆனால் விசா எடுத்து வரும்படி கூறுகிறார்கள். ஆனால் நடைமுறையில் அப்படி விசா எடுத்து வருவதற்கான பெரிய நடைமுறைகள் நமது கண்ணுக்கு படவில்லை. ஆகவே அங்கே இருக்கும் பொழுது தங்களுக்கு உயிர் ஆபத்து என்பதனால் இந்த நாட்டை விட்டு எப்படியாவது பாகிஸ்தான் போன்ற நாடுகளுக்கு வந்து அங்கிருந்து இந்த முகவர்கள் மூலம் ஐரோப்பிய நாடுகளுக்கு பறந்து வந்து பின்பு கடல் மூலமாக பிரித்தானியாவுக்குள் வருகிறார்கள். இதுதான் நடந்து கொண்டிருந்தது. ஆகவே இப்பொழுது பிரச்சனை என்னவென்றால், இந்த தொகை அதிகரித்து கொண்டு போவதனால் நிறைய பிரச்சனைகளும் தான் இருக்கின்றன. அவர்களை எங்கே வைத்திருப்பது? அப்ப ஹோட்டல்கள், பல ஹோட்டல்களில் இவர்களை தங்க வைத்த பொழுது நாளாந்த செலவே மில்லியன் கணக்காக இருந்தது. ஆனால் இதற்கு பதிலாக இவர்களை ஆப்பிரிக்காவுக்கு அனுப்பும் பொழுது அங்கே செலவில்லாமல் இல்லை. அங்கே 500 மில்லியன் வரை பணத்தை கொடுத்து அவர்களை அங்கே தங்க வைப்பதற்காக ருவண்டா நாட்டு அரசாங்கத்துக்கு அது விருப்பம். ஏனென்றால் இவர்கள்னா அவர்களுக்கு வருமானம், இவர்களை பராமரிப்பதனால் தங்கள் நாட்டுக்கு காசு வருகிறது என்பதை வைத்து அவர்கள் அதை வரவேற்றுக் கொண்டிருந்தார்கள். இது இந்த போட்டி இருந்து கொண்டிருக்கும் பொழுது
அண்மையில் அண்மையில் அங்கே அனுப்பப்படுபவர்களை பராமரிப்பதற்காக கட்டப்பட்ட புதிய கட்டிடங்களை அந்த நாட்டு அரசாங்கம் தனியாருக்கு விட்டும் இருக்கிறது. ஆகவே இவர்கள் போவதற்கு முன் அது நடந்தது என்றால் இவர்கள் போன பின் என்ன நடக்கும் என்ற ஒரு கேள்வி எழுகிறது. இப்பொழுது இந்த வாரம் பாராளுமன்றத்தில் இவர்கள் கொண்டு வந்த இந்த சட்டம் பிரபுக்களினுடைய எதிர்ப்பு அவர்களால் தாக்குப்பிடிக்க முடியல. அவர்கள் சரண்டர் ஆனார்கள். 71 வாக்கு வித்தியாசத்தினால் இது சட்டமாகிறது. அநேகமா இந்த 2 வாரத்துக்குள் அது சட்டமாகும் என்றால் அது அரசருடைய கைச்சாத்தை பெற வேண்டும். அதன் பின் பாராளுமன்ற சட்டமாக்கப்படும். அந்த சட்டம் நடைமுறைக்கு வந்த பின் வருபவர்கள் அத்தனை பேரும் சட்டவிரோதமா இந்த நாட்டுக்கு வருபவர்கள், அதாவது அகதி கேட்பவர்கள் என்ற கட்டத்தில் இருந்து இவர்கள் சட்டவிரோதமாக வருபவர்கள் என்றது அடிப்படையில் அவர்கள் நாடு கடத்தப்படலாம். இதற்கு இவர்கள் எங்கே தங்க வைப்பது என்ற ஒரு கேள்வி, இத்தனை கேஸையும் எப்பொழுது பார்க்கப்படுகின்ற கேள்விக்கு பிரதமர் கூறியிருந்தார், தாங்கள் இதற்கண்டு விசேடமாக 150 நீதிபதிகளை நியமித்துள்ளோம். மற்றது புதிதாக இந்த வழக்குகளை விசாரிப்பதற்கு ஹோம் ஆபீஸ் உள்நாட்டு அமைச்சில் ட்ரைனிங் கொடுக்கணும், அப்படி பல கூறினார்கள். ஆனால் இப்பொழுது இது சரி என்று வந்தால் இவர்களை அனுப்ப முடியும். அநேகமா இன்னும் ஒரு 2-3 வாரங்கள், அதாவது 2 மாதம் என்று எதிர்பார்க்கலாம். இப்பொழுது ஏப்ரல், மே, ஜூன், ஜூலைக்குள் இவர்களுடைய திட்டம் சரி வந்தால் ஜூன் ஜூலைக்குள் இவர்கள் சிறிதாக அனுப்பப்படலாம். எல்லோரும் ஒரே நாளில் அனுப்பப்படுவதில்லை. முதல் ஒரு சிலரை அனுப்பி இது ஏன் செய்கிறார்கள் என்றால் இவர்களுடைய இப்பொழுது ஆளும் அரசாங்கத்தினுடைய மவுசு குறைந்து கொண்டு அடுத்த பொது தேர்தலில் தோற்கடிக்கப்படும் ஆபத்தொண்டு வருகின்றது. அது அவர்களுக்கே விளங்கிவிட்டது. ஆக ஏதாவது ஒரு ஸ்டண்ட் ஒன்று செய்து நாங்கள் தான் உண்மையான பிறந்தவர்கள், எங்களுக்கு தான் ஆழ்மை இருக்கிறதை காட்டுவதற்காக இந்த சட்டத்தில் முழு கவனத்தை செலுத்தினார்கள். வேற எந்த ஒரு விடயத்திலும் இவர்களால் தாக்குப்பிடிக்க முடியவில்லை. ஆகவே இந்த அகதிகளை வைத்தே இவர்கள் ஒரு நாடகமாடி, அகதிகள் தானே, இப்போ உதாரணமாக பிரித்தானிய மக்கள் மீது ஏதாவது ஒரு எதிரான ஒரு சட்டம் கொண்டு வருவதனால அப்படி கொண்டு வர மாட்டார்கள், வந்தாலும் அது தோல்வி அடையும். ஆனால் இது அகதிகள் தானே என்ற விடயத்தில் அவர்கள் பகடைக்காய பாவிக்கிறார்கள். இருந்தபோதும் தனிப்பட்ட ரீதியாக இந்த முடிவுக்கு எதிராக வழக்கல் தொடர முடியும். இவர்கள் அப்பீல் பண்ண முடியாது என்று சொன்னாலும் பல அமைப்புகள், நலன் விரும்பிகள் சில முக்கியமான வழக்குகளை எடுத்து நடத்தலாம். அப்படி ஒரு முக்கியமான ஒரு வழக்கு உயர்நீதிமன்றம் வரை சென்று அங்கே அது ஒரு தடை வாங்குமானால் அந்த ஒரு வழக்கை ஆதாரமாக காட்டி பின்பு அனுப்பப்படுபவர்கள் நிப்பாட்டப்படலாம். ஆகவே இது வெறும் ஆரம்ப முயற்சி, இன்னும் சட்டமே வரவில்லை. சட்டம் வந்த பின்பு என்ன நடக்கிறது என்பது ஒரு கேள்வி. இதனால் அரசாங்கம் இப்பொழுது பெருமை அடைந்து கொண்டிருக்கிறது. கடந்த ஞாயிற்றுக்கிழமை இந்த வாக்கெடுப்பு நடந்த அடுத்த நாளே பிரதமர் வெளிநாடுகளுக்கு சென்று வருகிறார். போலந்து, ஜெர்மனி போன்ற நாடுகளுக்கு சென்று வருகிறார். அவர் சென்று வரும் பொழுது இந்த உக்ரைன் விவகாரத்தையும் கவனித்துக் கொண்டு வருகிறார், ஆயுதம் கொடுப்பது என்று பல விடயங்கள். ஆகவே இப்பொழுது பிரித்தானியாவுக்குள்ள முக்கியமான பிரச்சனை இந்த ருவாண்டா விவகாரத்தில் தாங்கள் சொன்னதை செய்துவிட்டோம் என்றால் நாங்கள் சொன்னது மாதிரி பலதையும் செய்வோம், எதிர்கட்சியான தொழிற்கட்சி இது செய்வதற்கு தகுதி இல்லாதவர்கள் என்ற மாதிரி ஒரு படத்தை காட்டிக் கொண்டிருக்கிறார்கள். அதை நாம் பொறுத்திருந்து பார்ப்போம். அடுத்தது முக்கியமாக வட அயர்லாந்தில் மிக பலம் வாய்ந்த அல்லது புகழ் வாய்ந்தவராக ஒரு காலத்தில் கணிக்கப்பட்ட டியூபி என்ற கட்சியினுடைய உபதலைவராக இருந்தவர் தலைவர் ஜெஃப்ரி டொனால்ட்சன் என்பவர் கடந்த மாதம் மார்ச் மாதம் 28 கைது செய்யப்பட்டார். அவர் கைது செய்யப்படும் பொழுது அவர் மீது சாட்டப்பட்ட குற்றச்சாட்டுகள் 9 பாலியல் சீண்டல் வழக்குகளும் ஒரு பாலியல் வல்லுறவு சம்பந்தமான வழக்கும் அவர் மீது சாட்டப்பட்டது. இது பெரிய அதிர்ச்சியாக இருந்தது. வட அயர்லாந்தில் இவர்கள் சக்தி வாய்ந்த ஒருவராக இருந்தார். அவர் இப்படியான குற்றங்கள் செய்தார் என்று சாட்டப்பட்ட பொழுது அவர் மீது இப்பொழுது வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது. ஆனால் இதில் வேடிக்கை என்னவென்றால் அவருடைய மனைவிக்கும் 4 குற்றச்சாட்டுகள் வந்திருக்கிறது. எப்படி என்றால் இப்படியான ஒரு விடயம் நடைபெறும் பொழுது அதனை
அதற்கு உடந்தையாக இருந்தது மட்டுமல்லாமல் உண்மையான விடயங்களே வெளியில் வரவிடாமல் அந்த நீதி அவர்களுக்கு கிடைக்க விடாமல் தடுத்தார் என்ற பெயரில் மனைவி மீது 4 குற்றச்சாட்டுகள் சாட்டப்பட்டுள்ளது. 1985 ஆண்டுக்கும் 2006 ஆண்டுக்கும் இடையில் இவருடைய நடவடிக்கை இருந்தது என்று. ஆகவே இது வடையெல்லாம் பொறுத்தவரையில் மிகப்பெரிய சக்தி வாய்ந்தவர் என்று கருதப்படுகிறார். இப்பொழுது குற்றவாளியாக நிறுத்தப்பட்டுள்ளார். அவருடைய எதிர்காலம் பெரும்பாலும் இதோடு முடிந்துவிட்டது. காரணம் அவர் கட்சியிலிருந்து நீக்கப்பட்டுள்ளார் என்று. அடுத்தது இந்த படகு விவகாரம் நான் சொன்னேன். கடந்த செவ்வாய்க்கிழமை அல்லது திங்கட்கிழமை அதிகாலை இந்த பிரான்சிலிருந்து படகு மூலம் வந்தவர்களில் 5 பேர் இறந்த செய்தி. இதில் வேடிக்கை என்னவென்றால் இரவோடு இரவாக இங்கே பாராளுமன்ற சட்ட அதாவது போட்டி போட்டு அது வெற்றி அடைகிறது. அது சில நிமிடங்கள் சில மணித்தியாலம் கழித்து அங்கே பிரான்சின் ஊடாக வர முயற்சித்தவர்கள் 5 பேர் அந்த படகில் மூழ்கி இறந்தார்கள். அதில் ஒரு 7 வயது சிறுமியும் இறந்திருந்தார். இது அன்று ஒரு அதிர்ச்சியாக இருந்தது. உடனடியாக பலர் இப்படித்தானே அநேகமாக சாகிறார்கள், இவர்களை வரவிடாமல் தடுப்பது நல்லதுதானே என்று பிரித்தானியா மீது ஒரு நல்ல அபிப்பிராயம் கொள்வதற்கும் இது ஒரு வாய்ப்பை கொடுத்தது. இன்று வந்த செய்திகளின் இப்படி பார்த்தால் எப்படி இந்த படகு கவிழ்ந்தது என்றால், பொதுவாக வரும்பொழுது அது வலுவில்லாத அவசரமாக கட்டப்பட்ட அந்த பிளாஸ்டிக் படகுகளாக இருக்கலாம், அல்லது கடல் கொந்தளிப்பு மோசமாயிருப்பதனால் அலைகளினால் தாக்கடிக்கப்பட்டதாக இருக்கலாம். ஆனால் இந்த முறை நடந்த நிகழ்ச்சியை கேட்கும் பொழுது ஆச்சரியமாக இருக்கிறது. 2 குழுக்கள், இந்த ஆக்களை கடத்தும் 2 குழுக்களுக்கிடையே ஏற்பட்ட ஒரு மோதல் காரணமாக ஒரு படகில் ஏற்றப்பட்டவர்களுக்கு திடீரென்று இன்னொரு படகில் இருந்து வலுக்கட்டாயமாக பலரை அந்த படகில் ஏற்றியிருக்கிறார்கள். அது தாங்க முடியாத அளவில் அந்த படகு செல்லும் பொழுதுதான் அதில் வலுவிழந்த அந்த குழந்தையும் தாயும் அதனை விட 3 ஆண்கள் விழுந்து அங்கே இறந்து விட்டார்கள். ஏனையோர் அங்கு உள்ளவர்களெல்லாம் காப்பாற்றப்பட்டார்கள். இது கண்ணுக்கு முன்னுக்கு நடந்து கொண்டிருக்கும் பொழுது பலர் இதை கண்ட ஒரு காட்சி என்பது இதில் அடுத்தது. ஆனால் திடீரென்று அவர்கள் கடலுக்குள் உடனடியாக அவர்களை காப்பாற்ற முடியாது. அந்த நேரம் கடலுக்குள் நின்ற அந்த படகுகள் மூலம் பலர் காப்பாற்றப்பட்டார்கள். இன்றைய செய்திகளின்படி அந்த 3 பேர் கைது செய்யப்பட்டுள்ளார்கள். அது 3 பேரும் இந்த ஆப்பிரிக்கா நாடுகளைச் சேர்ந்த சூடான் போன்ற நாடுகளைச் சேர்ந்தவர்கள். 19க்கும் 22 வயதுக்கும் இடைப்பட்டவர்கள் தான் இந்த கடத்தலில் ஈடுபட்டவர்கள். அவர்களுக்கிடையே 2 குழுக்களிடையே ஏற்பட்ட ஒரு முறுகல் நிலை காரணமாக அவர்கள் வேணுமென்றே அல்லது ஒரு குறைந்த செலவில் கூடிய பணத்தை பெறுவது போன்ற காரணமாக மக்களை ஏற்றும் பொழுது படகு இப்படி விபத்து நடந்தது. இப்ப அந்த 3 பேர் இங்கே கைது செய்யப்பட்டுள்ளார்கள். பிரெஞ்சு போலீசாரும் பிரித்தானிய போலீசாரும் ஒன்றாக சேர்ந்து இதை பற்றி ஆராய்ந்து வருகிறார்கள். அடுத்தது, இன்று பலர் பிரித்தானியாவில் உள்ளவர்கள் பல நாடுகளில் பார்த்திருப்பார்கள். வித்தியாசமான ஒரு காட்சியை இங்க தொலைக்காட்சியில் பார்த்துட்டு, பொதுவாக குதிரை ரேஸ் ஓடுகிற அந்த வயல்கள், அந்த வளாகங்களில் தான் குதிரைகள் ஓடும். ஆனால் இன்று திடீரென்று காலை ஒரு 8:30 மணி அளவில் பிரித்தானியாவுடைய தலைநகரான லண்டனில் திடீரென்று 5 குதிரைகள் அவர்களை, அதாவது அரண்மனை எலிசபெத் மகாராணி இருக்கும் பொழுது இருந்தது, இப்பொழுதும் உள்ள அந்த அரண்மனை குதிரைகள், அவை அவருடைய அணிவகுப்பின் போது அழகாக அணிவகுத்து வருபவர்கள். அவர்களுக்கு தினசரி பயிற்சி கொடுக்கப்பட்டு வரும். அந்த பயிற்சியின் போது ஏதோ ஒரு சத்தம் காரணமாக மிரண்ட 5 குதிரைகள் அந்த குதிரையில் இருந்தவர்களையும் தூக்கி எறிந்து விட்டு லண்டன் வீதி வழியாக ஓடத் துவங்கியது. அப்பொழுது ஓடும் பொழுது பலர் தாக்கப்பட்டிருக்கிறார்கள். அதில் முக்கியமாக ஒரு குதிரை, வெள்ளை நிற குதிரை, அது ஒரு நிப்பாட்டப்பட்டிருந்த ஒரு பஸ் மீது மோதி அந்த பஸ்ஸினுடைய முன் கண்ணாடிகள் உடைந்த நிலையில் அது வெட்டி அதற்கு நிறைவே ரத்தம் ஓடுகிறது. அந்த ரத்தத்தோடு அது வீதியில் ஓடின காட்சியை பலர் படம் எடுத்திருந்தார். வெள்ளை குதிரையில் ரத்தம் ஓடும் பொழுது பலருக்கு ஒரு கவலையை கொடுக்கும் நிகழ்ச்சியாக இருந்தது. அதை பார்த்தவர்கள் எல்லாம் கவலைப்பட்டதை நாம் பார்க்கக்கூடியதா இருந்தது. இதில் ஓரளவுக்கு கிழக்கு லண்டன் வரை இந்த குதிரை ஓடி இருக்கிறது என்றும், உங்களோட ஊரை தேடி எல்லாம் வந்திருக்கு. ஆனா அப்புறம் ஒரு மாதிரி எல்லாரும் ஆக்கள் அவர்களை புளியோ கொண்டு வந்து சேர்த்து விட்டதாக கூறப்படுகிறது. இதுல இன்னொரு படம் பார்த்தோம். அந்த ஒரு குதிரையை சில மக்கள் அன்பாக முகத்தில் தடவி கொண்டிருக்கும் பொழுது அது ஒன்றும் செய்யாமல் இருந்ததையும் பார்த்திருக்கிறோம்.
ஆகவே எங்கே உண்மையா என்ன அந்த சரியான விவரம் தெரியாவிட்டாலும் ஏதோ ஒரு புறக்காரணிகள் காரணமாக அந்த குதிரைகள் ஓடுகின்றன. பயிற்சியின் போது நடந்த நிகழ்ச்சி. ஆகவே இனி அடுத்து வரப்போகும் அரச நிகழ்ச்சிகளில் இந்த குதிரைகள் வரும்பொழுது எல்லோரும் மிகவும் மிகவும் கவனமாயிருப்பார்கள். 6 அடி விழும் ஒன்று என்று நிற்பாட்டி வைக்கப்பட்ட ஒரு பஸ்ஸும் நிறுத்தி வைக்கப்பட்ட ஒரு காருடைய வலது பக்கம் இந்த குதிரைகளின் அடியின் உடைந்திருந்தது காணக்கூடியதாக இருந்தது. அடுத்து இந்த பிரித்தானியாவுடைய இன்னொரு செய்தி, இந்த சிக் நோட்ன்றது வருத்தமா இருக்கிறோம், நாங்க வேலைக்கு வர மாட்டோம் என்று ஜிபியுடைய கடிதத்தை எடுத்து நாங்கள் ஆபீஸுக்கு அனுப்பி போட்டிருவோம், சிக் லீவ் என்று கூறுவோம். ஆனால் பிரதமர் அண்மையில் இந்த சிக் லீவ் கலாச்சாரத்தை நாங்கள் நிப்பாட்டுவோம், குறிப்பாக இளம் வயதினர் தங்களுக்கு வேலைக்கு போக முடியாவிட்டால் அது டாக்டர்கிட்ட ஒரு கடிதத்தை வேண்டி கொடுக்கிறார்கள், இதை நிறுத்த வேண்டும் என்றும். இப்பொழுது அந்த ஜிபிமாருக்கு கடுமையான உத்தரவு போடப்பட்டுள்ளது. எல்லா ஜிபிமாரும் கொடுக்க முடியாது, அது குறிப்பிட்ட தெரிவு செய்யப்பட்ட ஒரு குழுதான் அதை நிர்ணயிக்க வேண்டும் என்று வந்த பொழுது அதுக்கும் கடும் எதிர்ப்பு தோன்றியுள்ளது. அதுக்கு சொல்லப்பட்ட விடயம் என்றால், முதல் ஒழுங்காக நீங்கள் வைத்தியசாலைகளை நடக்காமல் மக்களுக்கு வருத்தம் கூடி கொண்டு போகிறது ஒரு புறம், வருத்தத்தில் இருப்ப லீவ் எடுத்தால் அப்புறம் அவர்களையே தாக்குறது என்று ஒரு கான்ட்ரோவர்சியில், அதாவது ஒன்றுக்கு எதிராக ஒன்று நிகழ்ச்சி நடந்து கொண்டிருக்கை காணலாம். அடுத்ததாக இந்த பிரித்தானியாவுக்கும் ஐரோப்பிய ஒன்றியத்துக்கும் இடையில சின்ன ஒரு சாஃப்ட் கார்னர், அதாவது ஒரு சின்ன மென்மையான போக்கொன்று வர இருக்கிறது. ஆனால் வருமா என்பது ஒரு கேள்வி. இந்த 18 வயதுக்கும் 30 வயதுக்கும் இடப்பட்டவர்கள் இந்த ஐரோப்பிய ஒன்றியத்தில் இருப்பவர்கள் பிரித்தானியாவுக்கும் பிரித்தானியத்திலிருந்து ஐரோப்பிய ஒன்றிய நாடுகளுக்கு செல்ல அவர்களுக்கு ஒரு 4 வருடம் விசா அனுமதி கொடுக்கும் ஒரு திட்டத்தை ஐரோப்பிய ஒன்றியம் அறிவித்துள்ளது. இது அந்தந்த நாடுகளை பொறுத்து. இப்ப பிரித்தானியாவை பொறுத்தவரையில் பிரித்தானியா அதை விரும்பினால் ஏற்றுக்கொள்ளலாம், ஆனால் பிரித்தானியா அதை ஏற்றுக்கொள்ளு என்று நாங்கள் எந்த விதத்திலும் இப்பொழுதுக்கு நம்ப முடியாது. காரணம், அவர்கள் ஆஸ்திரேலியா, கனடா போன்ற நாடுகளில் உள்ளவர்களை இங்கே கொண்டு வந்து 2 வருட விசாவில் நிற்கக்கூடிய சில ஒழுங்குகளை செய்திருக்கிறார்கள். ஆகவே இது எந்த அளவுக்கு சரிவரும் என தெரியவில்லை. ஆனால் எதிர்காலத்தில் இப்பொழுது ஆளும் அரசு மாறி இன்னொரு அரசு வரும் கட்டத்தில் சில சந்தர்ப்பங்களில் இவை நடைமுறைக்கு வரலாம் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. அடுத்து இன்று வந்த செய்திகளின்படி இந்த மோட்கேஜ் ரேட்ஸ் என்றது, அதாவது இப்ப வீடுகள் வேண்டும் பொழுது வர்த்தகங்களுக்கு நாங்கள் கடன் படுவோம் வங்கிகளிலிருந்து, ஆகவே அவர்கள் ஒரு வட்டி வீதத்தை விதிப்பார்கள். அது அதிகரித்து கொண்டு செல்வதனால்தான் இப்ப வீட்டு விலைகள் அதிகரித்ததும் பொருளாதார சிக்கல்கள் தோன்றி இருக்கிறது. ஆனால் இன்று டிஎஸ்பி என்ற பேங்க் வங்கி தங்களுடைய வட்டி வீதத்தை 0.45 வீதத்தால் அதிகரித்துள்ளது. ஆகவே இதனை பார்த்து ஏனைய வங்கிகளும் இந்த வட்டி வீதத்தை அதிகரிக்கும் பொழுது இந்த கடன் பட்டவர்கள் கட்டு காசினுடைய தொகை மீண்டும் அதிகரிக்கும் ஒரு ஆபத்து இருக்கிறது. இது எந்த அளவுக்கு தொடரும் என்று நாம் கூற முடியாத காரணம், இப்படித்தான் ஒரு 1980களிலும் இப்படித்தான் வீட்டு விலைகள் ஏறி 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 ஒரு கட்டத்தில் அப்படியே தலைகுத்தரணமாக விழுந்து பின்பு வீடுகள் விற்க முடியாமல் இருந்த ஒரு நிலை இருந்தது. அப்படி ஒரு நிலை வருமோ என்று அச்சப்படும் அளவுக்கு இங்கத்திய நிலைமை மாறிக்கொண்டிருக்கிறது. அடுத்ததா இந்த விளம்பரங்கள் பற்றி அடிக்கடி நான் வடிவாக கவனிப்பேன், பலர் அதை கவனிப்பதில்லை. இந்த கடந்த 17ஆம் தேதி இந்த மெட்ரோ கொண்ட பத்திரிகையில் ஒரு விளம்பரம் ஒன்று வந்திருந்தது. அது எத்தனை பேர் உன்னிப்பாக கவனிச்சு கூட தெரியவில்லை. MMM என்ற எழுத்து, அதை நாங்கள் இவர்கள் சொல்லுவார்கள், சாப்பாடு சொல்லுவார்கள், மியாம் மியாம் சொல்லுவார்கள், நல்லா இருக்கண்டு. அப்ப அதுக்கு அந்த எம்ஐ பல தடவை எழுதும் பொழுது அப்படி வரும். ஆனா 17ஆம் தேதி எழுதின பத்திரிகையில் நீங்கள் அதை யாராவது வீட்டில் வைத்திருந்தா பாருங்கள், ஒரு MM சொல்லி அந்த முழு பக்கமும் முதல் பக்கம் அத்தனையும் MMM என்று எழுதிக்கிறது, சின்ன எழுத்தாக. இது என்னென்றால் அந்த ஒரு விளம்பரம், அதாவது மெட்ரோ மெக்டொனால்ட்ஸ்ல உள்ள புதிதாக கொண்டு வரப்பட்ட அந்த பர்கருக்கான விளம்பரம். ஆமாம், அது டபுள் பர்கர் என்றபடியால் அதுக்கு விலையையும் குறைத்திருக்கிறார்கள். அதை அந்த பர்கரை பற்றி நான் சிந்திக்கவில்லை. அந்த பர்கருக்காக இவர்கள் கொண்டு அந்த முயற்சி, அந்த விளம்பர தந்திரம் மிக அழகாக இருந்தது என்பதை மட்டும் நான் இந்த விடயத்தில் கொடுக்கிறேன். நீங்கள் கூட அந்த தினசரி வெளியில் செல்லுவர்கள், பத்திரிகை உள்ளவர்கள், வீதிகளில் உள்ள அந்த விளம்பரங்களை கவனித்துக் கொண்டு வாருங்கள். என்றால் நிறைய கலைத்தன்மையான விளம்பரங்களும் இருக்கின்றது.
அடுத்த உலக செய்திகள் என்று பார்க்கும் பொழுது நாங்கள் அமெரிக்கா பக்கம் திரும்பினால் எல்லோருக்கும் தெரியும். இப்போ அமெரிக்காவில் முக்கியமான பிரச்சனை எதுவென்றால் எங்களுடைய முன்னாள் ஜனாதிபதியாக இருந்த டொனால்ட் ட்ரம்ப் அவர் மீதான வழக்குகள் ஒன்றல்ல 37 வழக்குகள். அதில் சிலவை ஆரம்பித்து விட்டன, இன்னும் பல நடக்க உள்ளன. இந்த வாரத்திலிருந்து ஒரு 3-4 வாரம் வரை நடைபெறப் போவது வழக்கு. இது மிக முக்கியமான சீரியஸ் என்று சொல்லும் ஒரு நிறைய பிரச்சனை தரும் ஒரு வழக்கு. அதாவது சாதாரண அட்மினிஸ்ட்ரேஷன் நிர்வாக சம்பந்தமான வழக்கு அல்ல. இவர் ஒரு போன் ஸ்டார் என்று ஒரு பாலியல் நடிகை ஒருவதற்கு அவரோடு வைத்த உறவை மறைப்பதற்காக, அவர் அந்த கதையை வெளியில் சொல்லாமல் விடுவதற்காக அவருக்கு $1,30,000 லஞ்சமாக கொடுத்திருக்கிறார். கொடுத்தவர் இவருடைய சட்டத்தரணி. அப்போ சட்டத்தரணி கொடுத்தது சட்டத்திலே எல்லாம் எழுதியிருக்கிறது. ஆனால் அந்த கொடுத்த சட்டத்தரணிக்கும் டொனால்ட் ட்ரம்ப் அவர்களுக்கும் ஒரு முருகன் நிலை வந்து அந்த சட்டத்தரணி ஒரு கள்ளனாக காட்டி அவரை மீது குற்றங்கள் சாட்டி அவரை உள்ளுக்கு போட்டுவிட்டார் டொனால்ட் ட்ரம்ப். அவை உள்ளுக்கு போனவர் சும்மா இருக்க மாட்டார். என்ன சரி நீ என்ன போட்டாதானே, சரி நான் வழிகாட்டுறேன் பான்னு சொல்லி அவர் முழு விஷயத்தையும் விட்டு விட்டார். ஓமோம் என்னட்ட தான் தந்தவர், நான் தான் கொண்டு வந்த $1,30,000 கொடுத்தேன் என்று. இப்பொழுது இந்த வழக்கு ஆரம்பித்தவுடன் டொனால்ட் ட்ரம்பாடு மிக கஷ்டமாயிருக்கிறது. அவர் பெரிய அட்டகாசமாக கதைப்பவர். ஆனால் கோர்ட்டில் இருக்கும் பொழுது பார்த்தால் ஒரு பாவப்பிள்ளை இருக்கிற மாதிரி இருக்கிறார். சில இடங்களில் அவருடைய கண் தூங்கி நித்திரையான காட்சியையும் பார்த்திருக்கிறோம். ஆனால் அவருக்கான ஆதரவு மறுபுறம் இருக்கிறது என்பதை யாரும் மறக்க முடியாது. ஏனென்றால் அங்கே ஒரு விசேஷமாக இன்னொரு கூட்டம் அங்கே இருக்கிறது. சமயத்தை சாட்டி அந்த இதை காட்டி அதற்கு ஓட் பண்றவர்களும் இருக்கிறார்கள். ஆகவே அவர்களைத்தான் நம்பி இருக்கிறார்கள். ஆனால் சட்ட ரீதியாக இந்த வழக்கினுடைய முடிவுகள் எப்படி அமைய போறது என்றும், இந்த வழக்கு முடிவுகள் எதிர்வரும் நவம்பர் மாத தேர்தலுக்கு முன் வருமாயிருந்தால் அது நேரடியாக அவரை பாதிக்கும். அதற்கு முன் ஒரு முக்கியமான முடிவு பெறாமல் விட்டால் இப்பொழுது நடக்கிறது கிரிமினல் வழக்கு, அதாவது குற்றவியல் வழக்கு. குற்றவியல் வழக்கின்படி குற்றம் காணப்பட்டு நிரூபிக்கப்பட்டால் அதற்கு சிறை தண்டனைகள் நிறையவே உண்டு. இப்ப இவருடைய வழக்கின்படி எப்படி அமையும் என்று தெரியவில்லை. அப்படி அமைந்தால் அவர் சிறைக்கு செல்ல வேண்டிய நிலை வரும். அப்படி சிறைக்கு செல்ல வேண்டி வந்தால் இவருடைய அந்த பதவிக்கு என்ன நடக்கும் என்பது ஒரு கேள்வி. என்றால் இப்பொழுது ஜனாதிபதி தேர்தலுக்கான பிரச்சாரத்தில் ஈடுபடுவதை விட நீதிமன்றத்துக்கு வரும் நாட்களே இப்பொழுது கூடுதலாக இருக்கிறது. ஒரு வழக்குக்கு 10 நாள் வரும். ஆனால் வேடிக்கை என்னவென்றால் வழக்கு வரும் பொழுது அவருடைய வாகனம் வருவது ஒரு பெரிய நாட்டின் தலைவர் வருவதற்கு எப்படி வாகன அணிவகுப்போ இருக்குமோ, அவர் நீதிமன்றம் வரும் பொழுது கூட வாகன அணிவகுப்பு நடைபெறதையும் பார்க்கும் பொழுது எங்களுக்கு வேடிக்கையா இருக்கிறது. அடுத்தது அந்த நீதிமன்றத்திலிருந்து உள்ளுக்கு போகும் பொழுது அல்லது வெளியில் வரும் பொழுது அவருக்கு சின்ன ஒரு ஓடை மாதிரி ஒன்றிலிருந்து தனக்கு வாயில வார எல்லாம் சொல்லுவார். இதெல்லாம் ஒரு கொடுமை, அமெரிக்கா இப்படி கெட்டு போயிட்டுது, இது வேணுமென்று எனக்கு எதிராக செய்யும் குற்றம் என்று இவர் கூறுவார். ஆனால் அங்கே நீதிமன்றத்துக்கு கூறப்பட்டது என்னென்றால் எந்த ஒரு கருத்தையும் நீதிமன்றத்துக்கு வெளியே கதைக்கக்கூடாது, அதுவே சட்டவிரோதமானது. ஆனால் இப்பொழுது தினசரி அவர் அநேகமாக அந்த நீதிபதிகளையும் வழக்கறிஞர்களையும் கண்டித்து கொண்டு வருகிறார். இது கூட அவருக்கு எதிராக மாறும் ஒரு நிலை இருக்கிறது. அதே நேரம் சென்ற வாரம் இந்த வழக்கு நடக்கும் பொழுது இன்னொரு வேடிக்கை நடந்தது. இன்னொரு குறிப்பிட்ட ஒரு நபர் அவர் தன் மீது எண்ணெயை ஊற்றி தீப்பற்ற வைத்து மறுநாள் இறந்திருக்கிறார். இது இவருடைய வழக்கு நடக்கும் நீதிமன்றத்துக்கு எதிராக நடந்தது. பார்க்கும் பொழுது இது வேணுமென்று திட்டமிட்டு நடந்ததா இல்லையா என்று தெரியவில்லை. ஆனால் அந்த தன் மீது பெட்ரோலையோ ஏதோ ஒரு திராவகத்தை ஊற்றி கொண்டவரும் அவருடைய போக்கும் டொனால்ட் ட்ரம்பினுடைய மனப்போக்கும் கிட்டத்தட்ட உண்டாகத்தான் இருக்கிறது. டொனால்ட் ட்ரம்ப் எப்படியெல்லாம் நடக்க முடியாத கதைகளை நடக்கிற மாதிரி வடிவமைத்து உருவம் கொடுத்து கதைத்தாரோ அதே போல்தான் அந்த குறிப்பிட்ட நபரும் இந்த இயற்கையை பற்றி, இந்த அரசியல் தலைவர்களை பற்றி ஒரு குரோதமான போக்கு இருப்பதனால் அவர்களை பற்றிய விளம்பரங்களை நோட்டீஸாக அடித்து கொண்டு வந்து பேக்ல இருந்து தூக்கி எறிந்து விட்டு பலருக்கு முன் பின்பு தன் மீது அந்த திராவத்தை ஊற்றி இறந்தார். மறுநாள் இறந்து விட்டார். ஆகவே அது கூட ஒரு சந்தேகத்தை பர்சனலாக சந்தேகம் கொடுக்கிறது. ஏனென்றால் இன்னும் எவ்வளவு நாள் வழக்கு நடக்க போகிறது, அப்படி என்றால் இந்த வழக்கினுடைய கவனத்தை திசை திருப்பது இப்படி நடந்ததா
என்று தெரியவில்லை. அப்படி கூடி நாங்கள் பார்க்கலாம். அடுத்ததாக இன்று பிரித்தானியாவில் கூட ஒரு பாடசாலையில் நடந்த விவகாரம் ஆச்சரியத்தை கொடுத்தது. வேல்ஸ் பகுதியில் உள்ள ஒரு பெண்கள் பாடசாலையில் ஒரு இளம் பெண் தன்னுடைய 2 ஆசிரியையையும் இன்னொரு சக மாணவியையும் கத்தியால் குத்தி இருக்கிறார். அவர்கள் இப்பொழுது உயிர் போகும் அளவில் இல்லை, இருந்தாலும் வைத்தியசாலை அனுமதிக்கப்பட்டுள்ள. இது எதை காட்டுகிறது என்றால், அண்மை காலத்து பிரான்சில் நடக்கும் நிகழ்ச்சிகள் நீங்கள் பார்த்து கொண்டு வந்தால் பல பாடசாலைகளில் பெரிய அநியாயங்கள் எல்லாம் நடக்கிறது. ஒன்றில் ஆசிரியையை மிரட்டுவது, அவர்களுக்கு அடிப்பது, 2 வருடங்களுக்கு முன்பு 2 ஆசிரியர்கள் கொல்லப்பட்டது. இப்பொழுது அங்கே பாடசாலைக்கு வெளியில் வைத்து மாணவர்கள் மோதல் வந்து அண்மையில் ஒரு 15 வயது இளைஞர் பாடசாலை மாணவன் கொல்லப்பட்டது மிகப்பெரிய செய்தியாக அங்கே பேசப்பட்டது. ஆனால் தொடர்ந்து இதே நிகழ்ச்சி அங்கே நடக்கிறது. இன்று இங்கே வேல்ஸில் நடந்த நிகழ்ச்சியை பார்க்கும் பொழுது இது ஒரு கொப்பிகேட் நிகழ்ச்சியாக இருக்குமோ என்று கூடி ஒரு அச்சப்பட வேண்டிய நிலை காணப்படுகிறது. இறுதியாக ஒரு இவற்றிலிருந்து மாறுவதற்காக ஒரு மகிழ்ச்சியான ஒரு செய்தி. இன்று ஒரு 9 வயது சிறுவனை பற்றி ஒரு செய்தி வந்தது. நீங்கள் வானொலியில் அதை கேட்டால் சிரித்திருப்பீர்கள். இந்த சீகள் என்ற பறவை இருக்கிறது, உங்களுக்கு தெரியும். டோவருக்கு போன நீங்கள் எல்லாம் பார்க்கலாம் கடற்கரைகளில். அது உங்களை சாப்பிட விட அதை கையில வச்சிருக்கெல்லாம் கொத்தி கொண்டு போயிடும். அப்படிப்பட்ட ஒரு சீகள் என்ற பறவை எப்படி கத்துகிறது என்று ஒரு பையன் ஒரு விளையாட்டாக கத்தி காட்டி கொண்டு வந்தார் நண்பர்களுக்கிடையே. அப்பொழுது அது ஒரு அளவுக்கு நண்பர்களிடையே ஒரு பிரபல்யமாயிருந்தது. முதல் தாயே சொன்னார், இவன் பெரிய ஆய்க்கின வீட்டை இருக்காம சும்மா கத்தி கொண்டே இருக்கிறான் என்று அவருக்கு பேச்சு விழுந்தது. ஆனா பிறகு அவர் கத்ததை பார்த்தா அவைக்கு இவர்கள் ஏதோ ஒரு திறமை இருக்குன்னு அதை கேட்ட சிலர் அதை மற்றாக்களுக்கு சொல்லி இப்படியான அந்த விலங்குகளை போல் ஓசை எழுப்புவர்களுக்கு இடையான ஒரு போட்டி ஐரோப்பிய மட்டத்தில் இருக்கிறது. அங்கு இங்கே பெல்ஜியத்தில் உள்ள ஒரு கடற்கரையாண்டி ஒரு தீவில் இந்த வாரம் நடைபெற்ற பொழுது இந்த 9 வயது சிறுவன் அதில் முதலாவது இடத்தை பெற்றிருக்கிறார். சீகல் மாதிரி என்று அவருடைய கத்தை நீங்க டிவி ரேடியோ எல்லாம் கேட்கலாம். இப்ப நான் கத்தி காட்டலாம். அது அவருடைய அதுக்கு வேடிக்கை என்னவென்றால், ஏன் இந்த ஐடியா இவருக்கு வந்தது என்றால், நாங்க அந்த சாப்பாடு பறிக்கிற கதை கதைச்சோம். இவர் ஒரு முறை சாப்பிட்டு இருக்கும் பொழுது ஒரு சீக்கள் வந்து இவற்றை சாண்ட்விச்சை கொத்து கொண்டு போயிடுச்சு. அப்ப அவர்கள் ஒரு கவலையா இருந்தது. ஆனா பிறகு அவற்றை பார்க்க அது மீது ஒரு அன்பு வேற தொங்கிவிட்டது. அது நல்ல பறவை, சத்தம் போட்டாலும் பரவாயில்லை என்று. பிறகு அதை கத்துவதை போல் கத்தி சில இடங்களில் இவர் கடற்கரையில் போய் இவர் கத்தும் பொழுது அரை சீகள் வருது என்றெல்லாம் திரும்பி பார்ப்பார்கள். அங்க சீகள் இராது, இவர் தான் கத்துவார். அப்ப அது ஒரு வேடிக்கை ஆயிட்டது. இன்று அவருக்கு பெரிய பரிசு எல்லாம் கொடுத்து போட்டோ எல்லாம் பத்திரிகைகள் தொலைக்காட்சிகள் அவற்ற படம் எல்லாம் வந்திருக்கிறது. ஆனா இவ்வளவும் செய்தும் இப்பவும் சாண்ட்விச் எதுன்னு சாப்பிட்றேன்னா ஒரு டென்ட்டுக்குள்ள போயிருந்தான் சாப்பிடுறேன். வந்து கொத்தி விடும் எனக்கு எண்ணம் இருக்கிறதா. இன்றைக்கு ஒரு படம் வந்து ஐஸ்கிரீம் சாப்பிடுற. ஸோ இன்றைக்கு சாப்பிட்ட பிரேக்ஃபாஸ்ட் கடற்கரையில் ஐஸ்கிரீம் அதோடு போட்டிருந்தார். இது ஒரு வேடிக்கையான நிகழ்ச்சி. இதே போன்ற இந்த ஸ்பைடர்மேன் என்ற இதை படிக்கும் பொழுதுதான் அந்த ஸ்பைடர்மேன் என்ற ஒரு வேடிக்கையான ஒரு நிகழ்ச்சி பின்பு அது படமாக வந்ததெல்லாம் அது கூட இப்படித்தானே. அந்த குறிப்பிட்ட ஒரு நபருக்கு ஒரு ஸ்பைடர் கடித்தது, அப்படிப்பட்ட தாக்கத்தில் இருந்துதான் அந்த ஸ்பைடர் ஒரு எண்ணம் வந்து பின்பு ஸ்பைடர்மேன் என்று உலக புகழ் பெற்ற படமாக வந்து அவை சிறுவன் இப்பொழுது சீக்கெல்லாம் வந்திருக்கிறா. இது எப்பொழுது படமாக வரும்? இனி இப்படியே செய்ய துவங்கினாருண்டா. இனி அவரை பல அமைப்புகள் பல நாடுகள் கூட கூப்பிட்டு அதை செய்து காட்ட சொல்வார்கள். இன்று நான் அந்த வானொலி கேட்டுக்கொண்டிருந்தேன். அதை கேட்டவர்கள் எல்லாம் கைதட்டி ஆரவாரம் செய்ததை கேட்டோம். என்ற அந்த நிகழ்ச்சியோடு நான் நிகழ்ச்சி நிறைவு செய்ய வேண்டிய தேவை இருப்பதனால் இதை வாழ்த்துக்கள். என்ன அது பயணம் இல்லை, கவலைக்குரிய பயணம் தான். நான் செய்வது என் உறவினர், அதாவது அதனுடைய அக்காவினுடைய கணவருடைய இறுதி கிரிகளில் நாளை மறுநாள் நடைபெறுவதனால் செல்ல இருக்கிறேன். அக்காவினுடைய கணவர்
ஆகவே அடுத்த வாரத்திலிருந்து வழமையான முறையில் நாங்கள் நிகழ்ச்சியை நடத்துவோம். அதுவரை கேட்டுக்கொண்டது உங்களுக்கு எல்லாம் நன்றி கூறுபட்டுக்கிறேன். நன்றி வாணி. நன்றி அண்ணா, மிக்க நன்றி. நன்றி, வணக்கம். நன்றி, வணக்கம். நன்றி, வணக்கம். சென்று வாருங்களாம். நன்றி. எனக்கு வருகின்றது தகவல் சாலை தொகுப்படு திரு ஜோவர்டன் அவர்கள் இணைந்திருந்தார்கள். நன்றி, வணக்கம். வணக்கம்.